தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு எந்த லெவல் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்லிதான் தெரியணும் இல்ல. பெண்கள் பாதுகாப்பு மஸ்ட் 100% எங்க ஆட்சியில பெண்கள் பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம். இப்ப டெய்லியும் ஒரு பாலியல் பலாத்காரம் நடந்துட்டு தான் இருக்கு. அது கிட்ட போய் ஸ்டாலின் ஐயா அது வாயிலே திறக்க மாட்டாரு. ஸ்டாலின் ஐயா மட்டும் இல்ல, அவங்க கூட உள்ள கூட்டாளிகளும் சரி அப்பக்கு பிளாஸ்டிக் வாயில போட்டு ஒட்டின மாதிரி வாயை முட்ட அமைதியா இருந்துருவாங்க. மத்த எங்க அண்ணனை பத்தி ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா போதும், மீடியா வச்சுக்கிட்டு தலைப்பு செய்து சன் நியூஸ் எடுத்துங்களேன், தலைப்பு செய்து ஃபுல்லா அடிச்சு விஜய் இப்படி பண்ணிட்டான், விஜய் யாரை இவங்க வச்சிருக்கான், விஜய் அப்படியே தலைப்பு செய்து கண்ணமேன்னு போடுறான். அது நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, நாட்டுல எவ்வளவு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் நடக்குது, அதை எடுத்து அவங்க போடலாம். மக்களுக்கு ஊடகங்கள் எதுக்கு தெரியுமா, அப்பப்பக்கு நடக்கிற உண்மை நிலவரங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். ஆனா இப்ப இருக்கிற மீடியாஸ் எல்லாம் அந்த மாதிரி இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் சரி, இப்ப ஆளுங்கட்சி யாரோ அவங்களுக்கு சப்போர்ட் தூக்கிட்டு சொம்பு தூக்கிட்டு தான் இப்போதைக்கு திரியுறாங்க. அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஆனா கண்டிப்பா ஒரு 98% கன்ஃபார்ம் உறுதி செஞ்சுட்டேன். ஏன்னு வச்சுங்களேன், நான் டெய்லியும் காலேஜ் படிக்கிறேன், முடிச்சுட்டு கேன்வாசிங் போறேன். கேன்வாசிங் போட்டு மக்களை ஒவ்வொரு டைம் சந்திக்கும் போது சரி, மக்களோட அந்த அவங்களோட ஸ்பீச்சே தெரியுது. அவங்க நான் போய் நின்னாலே சரி, எங்க ஐடி கார்டை பார்த்துட்டு துண்டை பார்த்துட்டு வந்தாலே அவங்களே சொல்லிடுறாங்க, நீ கவலைப்படாதப்பா, நம்ம என் பேரன், என் மாமா, எங்க அண்ணன் அவங்கதான் கண்டிப்பா வருவாங்க. அதை விட்டு வீட்டுல ஏதோ அதர் கட்சியில இருந்தாலும் சரி, அவங்களோட சின்ன சின்ன குழந்தைங்க அங்கேயிருந்து ஓட்டு அம்மா விஜய் மாமா கட்சியில வந்திருக்காங்க, அம்மா விஜய் மாமா கட்சியில வந்திருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நான் பக்கா டிஎம்கே பக்கா ஏடிஎம்கேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பக்கத்துல கொஞ்சம் அவங்க பிள்ளை என்ன சொல்லுவாங்க, அம்மா இல்ல நீங்க விஜய் மாமாக்கு தான் போடணும், இல்ல டிவிக்கு தான் போடணும் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் அப்ப ரியாக்ஷன் எப்படி இருக்கும் பாத்தீங்களா. இவங்க இப்படி சொல்லும் போது என்ன பண்ண முடியும், போட்டுதான் பாப்பேன், ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்பேன், மாற்றம் எப்படி வருதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம். கண்டிப்பா 2026 எங்க தளபதி தான் வருவாரு, அது யாரும் தடுக்க முடியாது. டிவிக்கே